ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மை வி 3 ஆட்ஸ் எம்டி அவங்க ஏன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி ஃபோரம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பேசாம இருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அதேபோல மை வி 3 ஆட்ஸ் நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மனசுல நெறைய எதிர்பார்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அது இல்லாம நெறைய கேள்விகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்ன கேள்விகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோங்க. மை வி 3 ஆட்ஸ் எம்டி அவங்க எப்ப பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. கண்டிப்பா வீடியோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எம்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நெறைய இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டுருக்கோம். அதேபோல நெறைய சேனல்ல வந்து எம்டி வெளிய வந்துட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் குடுத்துருக்காங்க. அதுமேன்னு சொல்லிட்டு நெறைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. அது எல்லாமே வந்து ஃபேக் தான். அதேபோல அந்த மாலை போடுற மாரி அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஓல்டு நியூஸ் ஓகேங்களா? ஆனா இப்போதைக்கு அவங்க வெளிய வந்துட்ட பிறகு எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது இல்ல. அதாவது எந்த ஒரு அடையாளமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாம இருக்காங்க. ஏன்னா வெளிய வந்தப்ப பத்திரிக்கையாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பேட்டியும் குடுக்காம வெளிய வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. மத்தபடி வந்து வேற எந்த ஒரு நியூஸுமே வர கிடையாதுங்க. அவங்க எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க? ஏன் இன்னும் பேசாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு நெறைய மனசுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்குள்ள பல கேள்விகள் போயிட்டு இருந்தாலுமே, இப்போது இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே எடுத்தோம், கவுத்தோம்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எல்லாமே பண்ணிற முடியாது இல்லையா? அதனால எல்லாத்தையுமே இப்ப பார்க்குறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 நாள் கிட்ட உள்ள இருந்துட்டு, இப்ப வெளிய வந்திருக்காங்க. அவங்களுக்குமே சில கஷ்டங்கள் இருந்திருக்கும். எல்லாத்தையுமே கொஞ்சம் எல்லாமே டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையா பண்ணி முடிச்சுட்டு தான் அப்புறம் வந்து நம்மள்ட்ட வந்து பேச வருவாங்க. இருந்தாலும் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்டின்னா, ஒரு நிமிஷம் வந்து பேசிட்டு போலாம் இல்லையா? இந்த மாரி நாங்க வெளிய வந்துட்டோம். இந்த மாரி முழு மூச்சோட நாங்க வந்து பண்ண போறோம்ன்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு, நாங்க வெளிய வந்துட்டோம். இனிமேட்டு நம்ம பார்த்துக்கலாம்ன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு போனோம் அப்டின்னா, மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பானது ஒரு நிறைவடைஞ்ச மாரி இருக்கும்ன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஏன் வந்து எம்டி அவங்க பேசல அப்டின்னா, அ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏதாச்சும் நம்ம ரெடி பண்ணிட்டு நம்ம பேசலாம். ஏன்னா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒர்க் ஆகாம இருக்கு. இப்போ நம்ம பேசுனா அது சரி வராது. இல்லன்னா வந்து கவர்ன்மென்ட் சைட்லேருந்து ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கட்டுப்பாடுகள வந்து விதிச்சிருக்கலாம். இல்லன்னா வந்து இந்த கேஸ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு இருக்கலாம். அதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு ஃபுல்லுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து பேசிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம். ஓகேவா? ஏதோ ஒண்ணு தடங்கலா இருக்குங்க. அது என்ன தடங்கல்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க சார்ந்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் வந்து இப்ப பேசல அப்படின்னா, இப்போ உடனே வந்து இப்ப பேசிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஏதாச்சும் ஒண்ணு நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஏன்னா வந்து இப்ப எம்டி அவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாங்க. அது மத்தவங்களுக்கு அதாவது மைவித்திரிக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா இருந்துறக்கூடாது இல்லையா? அதனால கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசாம இருக்கலாம். கண்டிப்பா வந்து வரும் வாரங்களில் இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எம்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. ஸோ அதேபோல அந்த ஆப்புமே மைவி3 அந்த ஆப்புமே புது பொலிவுடன் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களுடைய எதிர்பார்ப்ப பொறுத்தவரைக்கும் ஒண்ணுமே இல்ல. நீங்க வெளிய வந்துட்டு இந்த மாரி இருக்கேன், இந்த மாரி இருந்துச்சு. இல்லன்னா நான் நான் நல்லா இருக்கேன். நீங்கலாம் எப்படி இருக்கீங்க? இந்த மாரி ஒரு அ ஒரு ஒரு 30 செகண்டோ, இல்ல ஒரு 60 செகண்டோ ஒரு வீடியோ மட்டும் போட்டா போதும். இல்லன்னா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டாச்சும் போட்டா போதும். எம்டி ஃபோரம் சேனல்ல வந்தா மட்டும் போதும்னு சொல்ட்டு நெறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதேபோல மக்களுடைய மனசுல பணம் எப்போ வரும்? இந்த ஒரு கேள்வியுமே அதிகபட்சமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாம இருக்கு சில நாட்களாக. அப்ப எம்டி வெளிய வந்ததுக்கும், இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தமா இருக்குமான்னு கேட்க நெறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. முக்கியமா வந்து இப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட் கஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணது, Play Storeலருந்து எடுத்தது எல்லாமே வந்து பார்த்தா ஒன் பை ஒன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இது போட்டு வாங்கணும். ஃபைல் போட்டு வாங்கணும் இல்லையா? அப்ப பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கும். ஏன்னா வந்து அது பேங்க்குக்குள்ள எத்தன கோடி இருந்தது, எத்தன பேர் வெளிய போயிருக்கு எல்லாமே அவங்க டீட்டெயில் விசாரிச்சுட்டாங்க. அப்ப விசாரிச்சுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப திரும்பியும் அது வந்து கம்பெனிக்கு நம்ம வாங்கணும் இல்லையா? அதனால சில கட்டுப்பாடுலாம் இருக்கிறதுனால கண்டிப்பா அதெல்லாம் முடிச்சுட்டு கூட வரலாம். இல்லன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து யாராச்சும் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கலாம். இப்போதைக்கு நீங்க எதுவும் பேசாதீங்க சொல்லிட்டு. இல்ல வந்து அவங்க சைட்ல லீகல் டீம் இருக்காங்க இல்லையா? அந்த லீகல் டீம் ஆனது அவங்க ஏதாச்சும் சொல்லியிருந்திருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம வந்து டைமிங் பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு, நீங்க எதனா பேச போய் அது நம்மளுக்கே வந்து பின்னாடி பிரச்சனை வந்துற போதுன்னு சொல்லிட்டு. இந்த மாரி ரீசன் நெறையவே இருக்கலாம். அது அவங்க பக்கத்துலேருந்து நம்ம யோசிச்சு பார்க்கக்குள்ள தான் தெரியும். என்ன ரீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து என்ன எதிர்பார்க்குறோம்? மக்கள் ஆனது என்ன ஆப் ஒர்க் ஆனா போதும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பணம் போறத பத்தி ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா போதும். அதேபோல எம்டி அவங்க வந்து பேசிட்டாங்களே போதும். இப்படி தான் வந்து பலதரப்பட்ட மக்களினுடைய கேள்விகளா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. முதல் வேலையா பணம் எப்போ வரும்? ஏன்னா லாஸ்ட்டா ஜாயின் பண்ணி ரூ. 1 கூட இன்னும் எடுக்காம இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு எப்போ போடுவாங்க? அதேபோல போன ரிக்வெஸ்ட் குடுத்தோம். அது அமௌண்ட் வருமா? வராதா? எஸ்எம் வரைக்கும் போட்டு முடிச்சாங்க போன டைமு. அதோட பெண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆப் ஏன் ஒர்க் ஆகல? அதேபோல இந்த ஹப்பு, ஸ்டோரு இதில நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குளோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சேல்ஸும் நடக்காம இருக்கு.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கக்குள்ள, அ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கக்குள்ள, எம்டி அவங்க வந்து பேசிட்டாங்க அப்படின்னா, ஓகே நான் வெளிய வந்துட்டோம். இனிமேட்டு நம்ம முழு மூச்சோட நம்ம கம்பெனி ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏதாச்சும் ஒண்ணு நம்மளுக்கு பூஸ்டப் குடுக்குற மாரி பேசணும் அப்படின்னா, நாங்க நம்பிக்கையோட இருப்போம்ன்னு சொல்லிட்டு நெறைய மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இத்தன நாட்களா எதிர்பார்த்தத விட, இந்த டைம்ல ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க மைவித்திரி நண்பர்கள். ஸோ கண்டிப்பா உங்களுடைய நம்பிக்கைக்கும், உண்மைக்கும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசுவாங்க. கூடிய விரைவில ஓகேங்களா? ஸோ அத மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன பொறுத்தவரைக்கும், அவங்க எந்த நிலைமையில இருக்காங்களோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களாம் கடந்து வந்து தான் இப்போ வந்து அவங்க பேசி ஆவணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா? ஆனா எம்டியினுடைய பழைய ஆடியோ, வீடியோலாம் நெறைய வைரல் ஆயிட்டு இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி பத்தி பேசினதாகட்டும், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே, நாங்க கண்டிப்பா நின்னு செய்வோம். உலக பொருளாதார தரத்தில உலகின் நம்பர் 1 கம்பெனியா நம்ம 2026ல கொண்டு வருவோம். அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. நெறைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கக்குள்ள எம்டியினுடைய பழைய வீடியோலாம் பார்க்கக்குள்ள ரொம்பவே ஒரு சூப்பராவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, இப்போ இருக்கிற அந்த கேஸ்லாம் வரல அப்படின்னு வச்சுக்கங்களேன், கேஸ்லாம் குடுக்காம இருந்தா அதாவது இந்த டைம்ல கம்பெனி எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, வேற லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, குரோத் ஆயிருக்குன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா, இந்த கேஸ் உள்ள வந்தனால மட்டும் தான் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உட்காந்துருக்கு. இல்லன்னா வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டா ஜாயின் பண்ணவங்க, அவங்க போட்ட அமௌண்ட்ல இந்நேரம் பாதி அமௌண்ட், முக்காவாசி அமௌண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பண்றவங்க முடிச்சுட்டு இருப்பாங்க. நல்லாவே உயர்ந்திருக்கலாம்னு வச்சுக்கங்களேன். ஸோ கம்பெனியுமே குரோத் ஆயிருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் இருக்கக்குள்ள, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கக்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம சாதாரண ஒரு மனுஷனா இருந்து இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு சாதாரண ஒரு வீடு கட்டுறதே மிகப்பெரிய விஷயமா இருக்குது இந்த உலகத்தில இப்ப. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தையே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கட்டி முடிக்கிற டைம்ல, ஸோ கடைசியில இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு இப்ப. ஸோ அதுவுமே வந்து சரி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்காக, அது அவங்களுக்காகன்னு இல்ல, கம்பெனிக்காக, மக்களுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போயிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு இப்ப வெளிய வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னா, அவங்களுடைய மை3 ஆட்ஸ் கம்பெனி கண்டிப்பா வந்து மக்களினுடைய நிறுவனம் கண்டிப்பா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான். அப்ப இப்படிப்பட்டவங்க கண்டிப்பா தூக்கிட்டு ஓடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, டவுட்டு தான். ஓகேங்களா? ஏன்னா வந்து தூக்கிட்டு ஓடுறவங்கலாம் யாருமே உள்ளலாம் போயிட்டு வரமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தூக்கிட்டு ஓடுறவங்க எப்பயோ ஓடிட்டு இருக்கலாம். நெறைய வந்து உள்ள போயிருக்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்க அவசியமே இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னுடைய பழைய வீடியோலாம் பார்க்க வரப்ப உங்களுடைய நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டு வரும். அதேபோல புதுப்பொலிவுடன் நம்முடைய எம்டி அவங்க வெளிய வந்துட்டு, ஸோ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேச போறாங்க. கூடிய விரைவில். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ புடிச்சிருந்தா ஃப்ரெண்ட் அதிகமா ஷேர் பண்ணுங்க. அதேபோல உங்களுடைய மேலான கருத்துக்கள வந்து பார்த்தீங்கன்னா, மைவித்திரி பத்தி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய் பாய்.